ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கிரேட் பி 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயில் முக்கியமான ஒரு போஸ்ட், டாப் லெவல் டெப்டி கவர்னர் வரைக்கும் இதில் வந்து போக முடியும். இதுக்கான பேசிக் பே 80K 80,000 1.5 லட்சம் வரைக்கும் இதுக்கான பே வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எலிஜிபிள், எனி டிகிரி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும், என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது, அப்ளை பண்ண முடியும், என்னால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் இவங்க தான் படிக்கணும், இவங்க மட்டும் தான் படிக்க முடியும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் எல்லா எக்ஸாம்ஸுமே ஒரு காமன் பாயிண்ட் வந்திருக்கும். அண்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ், அதுக்கான ஈஸி, அதுக்கான மாட்ரேட் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு வேண்டாம் வேணும் அந்த மாதிரி முடிவு பண்ணாமல் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே ரைட், நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி மொத்தமாக 120 கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். வேகன்சி மோஸ்ட்லி வந்து பார்க்காதீங்க, ஏன்னா வேகன்சி எவ்வளோ வருது, எவ்வளோ கம்மியாக இருக்குது அதெல்லாம் செகண்டரி. என்ன சிலபஸ் இருக்குது, என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு இது வருமா வராதுன்றதை நீங்களாக ஒரு ப்ராப்பர் அனலைஸ் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த 120ல் இந்த 83 தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஜென்ரலாக வந்து போட்டியில் வந்திருக்கும். பேலன்ஸ்டு அந்த 2 and 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறது. இன்னொன்று இந்த எக்கனாமி, ஃபினான்ஷியல் இந்த செக்டர் தனியாக வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதா வந்திருக்கும். இன் ஜென்ரல் இந்த 83 தான் முக்கியமான சில கான்செப்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி டோட்டலாக உங்களுக்கு 120 வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், எக்ஸாம் எப்போ வந்து அப்ளை பண்ண முடியும்? செப்டம்பர் 10 இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் செப்டம்பர் 30 நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, அண்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2 ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 அக்டோபர் 18 அண்ட் பேப்பர் 2 டிசம்பர் 6. நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு சேலரி அதிகமாக இருக்குது, எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்கும், இல்லை சேலரி இதுவாக இருக்குது, எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் சொன்னது தான். சிலபஸ் எடுங்க, ப்ரீவியஸ் பேப்பர் எடுங்க, யூடியூப் செக் பண்ணுங்கள், எவ்வளோ வீடியோஸ் வந்து இருக்குது, என்ன காமன் சிலபஸ் வந்து இருக்குது, ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டைம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியும்னு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இதுலேயும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே ரைட், ஸோ அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளியராக வந்து பார்த்துக்குவோங்க. ஸோ ஃபார் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 21 எல்லாருக்குமே மினிமம் இருந்தாகணும். அண்ட் மேக்ஸிமம் 30 தான் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஓகேவா, ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் ஜென்ரல் கேட்டகரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் நாட் ஏர்லியர் தென் செப்டம்பர் 2, 1995, அதாவது செப்டம்பர் 2, 1995 இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஓகே, அட் நாட் லேட்டர் தென் செப்டம்பர் 1, 2004. ஸோ இதுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்காக. ஸோ 30 வயசு அப்படின்னா இந்த டேட் தான் உங்களுக்கு. ஓகேவா, நாட் ஏர்லியர் தென் செப்டம்பர் 2, 1995, நாட் லேட்டர் தென் செப்டம்பர் 1, 2004. இதுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதை பார்த்தாலும் போதுமான விஷயம் தான். நீங்கள் செப்டம்பர் 1, 1995 பிறந்திருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் செப்டம்பர் 2, 2004 பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஓகேவா, இங்கேருந்து அதாவது எஸ்சி, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 30 + 5. ஓபிசி அதாவது தமிழ்நாட்டில் வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம்லாம் வராங்க இல்லையா, இவங்களுக்கு 30 + 3. ஸோ 33 வரைக்கும் ஓபிசி வந்து பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டி 35 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரல் கேட்டகரி 30 தான் வந்து பண்ண முடியும். ஸோ ஏஜ் லிமிட் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கா, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நாட் ஏர்லியர் தென் செப்டம்பர் 2, 1995 அண்ட் நாட் லேட்டர் தென் செப்டம்பர் 1, 2004. இங்கேருந்து +5 பண்ணால் அது எஸ்சி, எஸ்டிக்கான ஏஜாக இருக்கும். இங்கேருந்து +3 பண்ணால் அது ஓபிசிக்கான ஏஜ் லிமிட். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இங்கே நீங்கள் எனி டிகிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் எக்ஸாம் வந்து எழுத முடியும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இங்கே என்னென்னா அந்த பர்சன்டேஜ் முக்கியமாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. என்ன விஷயம்னா, ஃபார் ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. பட் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டிகிரியில் ஓவராலாக 60% மார்க் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதில் ஓவராலாக ஸோ அக்ரிகேட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் அண்ட் இயர்ஸில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அரியர் வச்சுருக்கலாம், வைக்கல, அதெல்லாம் வந்து வேறு. பட் ஒட்டு மொத்தமாக 60% நீங்கள் ஜென்ரலுக்கோ அண்டு ஓபிசிக்கோ நீங்கள் வந்து பின்னாடி எடுத்துருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்டி அப்படின்னா நீங்கள் 50% மார்க் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஸோ ஓவரால் ஒரு செமஸ்டர் வந்து கிடையாது. இப்போ வர இன்ஜினியரிங் இருக்கீங்கன்னா 8 செமஸ்டர் இருக்குது. அந்த 8 செமஸ்டரும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து 60% ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி மார்க் இருந்தால் ஓகே. அது நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிகிரி இருக்குது, அந்த அரியர் வாங்கிற அதெல்லாம் கவலை கிடையாது. ஒட்டு மொத்தமாக 60% இருந்தால் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு 50% உங்களுக்கு வந்து பின்னாக ஓகே. ஓகே, இதே உங்களுக்கு
இது யூஜிக்காக. இதுவே நீங்கள் பிஜி பண்ணியிருக்கீங்கன்னா அது 55% வந்து பின்னாக மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ யூஜிக்கு 60% அண்ட் பிஜிக்கு 55%. உங்கள் டிகிரி செக் பண்ணி பார்த்துட்டு பர்சன்டேஜ் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நீங்கள் 6 டைம்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. மற்ற கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு லிமிட் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேணாம், எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஓகேவா, ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதாவது ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 எக்ஸாம் ஆன்லைன் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு முக்கியமான விஷயம் ஃபீஸ் வந்து அதாவது எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ₹100 ஃபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு 18% ஜிஎஸ்டியும் இன்க்ளூடட் இல்லை. அண்ட் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு ₹850 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ ஃபீஸே உங்களுக்கு ஒரு ₹1003 கிட்ட வந்து பின்னாக வரும். ஸோ ஃபீஸ் எல்லாம் வந்து யோசிக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த பே எவ்வளோ இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி வேஸ்ட் ஆகிடுமா, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். என்னால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இறங்குங்க. அது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும், பட் உள்ளே இறங்கி பார்த்தா ஈஸியாக வந்துருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பிவைக்கு செக் பண்ணுங்கள், வீடியோஸ் செக் பண்ணுங்கள், என்ன சோர்ஸுக்கு செக் பண்ணுங்கள். எனக்கு இது பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் அப்ளிகேஷன், இது ஆன்லைனில் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் முக்கியமான விஷயம் பாருங்கள், பே ஸ்கேல் நான் சொன்னேன் இல்லையா, இதில் மேக்ஸிமம் ஸோ உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான பே வந்து இருக்குது. பேசிக் பே, அதாவது எந்த ஒரு அலவன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் பேசிக் பே உங்களுக்கு ₹78,450 பெர் மந்த். அண்ட் இதில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் வந்துகிட்டு இருக்கும். ஸோ பேசிக் பே உங்களுக்கு 80K வந்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் வந்து உண்டு. இப்போ நீங்கள் Tier 1 சிட்டிஸ்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கே 1.5 லட்சம் கிட்ட வந்து வரும். பட் இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸும் இருக்கும், அதை ப்ராப்பராக செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்த விஷயம், எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் தமிழ்நாடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பேப்பர் 1க்கு ப்ரிலிமினரிக்கு. பேப்பர் 2 பொறுத்தவரை உங்களுக்கு சென்னை மட்டும் தான் வந்து வேறு எங்கேயும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக டெலகிராமில் கொடுத்துருக்கும், என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறத முழுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்தது உங்களோட அந்த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் என்ன ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஸோ என்ன சைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, சைஸ் 4.5 to 3.5 என்ன வந்திருக்கணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் பிக்சர், அண்ட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கலராக இருக்கணும், லைட் கலர், ப்ரிஃபரபிளி வந்து ஒயிட், அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், உங்கள் ஷர்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபீஸே ₹1000 வருது. அந்த டைமில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பாக போட்டால் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், இதுக்கான ஸ்கீம் என்ன சிலபஸ் வந்து இருக்குது நம்ம வந்து பார்த்துடலாம். பேப்பர் 1 என்னங்க கொடுத்துருக்காங்க. ஸோ October 18 பேப்பர் 1. ஸோ மற்றவங்களுக்கு 200 மார்க் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1ல் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஓகே, மோஸ்ட்லி இந்த பேங்கிங் லெவல் சிலபஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 டாபிக் தான் உங்களுக்கு பேப்பர் 1ல் வந்து கவர் ஆகிறது. ஓகே, ரைட். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதுக்கான சிலபஸ் இது வந்து மெயின்ஸ் டாப்பிங்க. இது உங்களுக்கு ப்ரிலிமினரி. ஸோ பேப்பர் 1க்கு ப்ரிலிம்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அவேர்னஸ், லாங்குவேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்களுக்கான மெயின் சிலபஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து இருக்கும். பேப்பர் 1ல் எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கான டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேப்பர் 2 இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ்க்கான பேப்பர். மெயின்ஸ் வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஒரு பெருசாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஓகேனா வந்து பண்ணலாம். ஓகேவா, ரைட். பட் இங்கே முக்கியமான விஷயம் வந்து பாருங்கள், இப்போ ஃபேஸ் 2 அதாவது கொடுத்துருக்காங்க இல்லையா சிலபஸ். ஸோ ப்ரிலிமினரிக்கு ஜென்ரலாக வந்து கொடுத்தாச்சு. இப்போ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பெருசாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அதுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலபஸ் கொடுத்தாச்சு, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கனாமி, குளோபலைசேஷன் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் என்ன சோர்ஸ் அதிகமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போ புக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி 1 உமா கபிலா, அண்ட் இந்தியன் எக்கனாமி மிஸ்ரா அண்ட் பூரி. ஸோ ஒரு சோர்ஸுக்கும் என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்ற மாதிரி அந்த பேசிக்கான சோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அவேர்னஸ், இந்த பேங்கிங், ஆப்டிடியூட்லாம் ஜென்ரல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. டிஃபிகல்ட்டிஸ் அவங்க வந்து பின்னாக மாறலாம். பட் மெயின்ஸ் லெவல் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அப்படி நிச்சயமாக அந்த புக்ஸ் தேடி படிக்கணும். அதுக்கான சோர்ஸும் நீங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட், எக்கனாமிக் சர்வே இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்க பட்ஜெட் வரும்போது, அதை வந்து பார்த்துக்கணும். ஆர்பிஐயோட ஆனுவல் ரிப்போர்ட்டு, நெக்ஸ்ட் IMF, வேர்ல்ட் பேங்க், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். நீங்கள் TNPSC, UPSC படித்தாலுமே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேப்பர் 3 பாருங்கள், இதுக்குமே சோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், ஸோ மணி தியரி யார் வந்து படிக்கணும், அண்ட் இந்தியன் எக்கனாமி மிஸ்ரா அண்ட் பூரி, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன புக்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, மார்க்கெட் என்ன வந்திருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் உங்களுக்கான சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க, இதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ எனி டிகிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும்.
அண்ட் ஏஜ் லிமிட் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ 30 வந்து ஜென்ரல். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. அண்ட் ஓபிசி பொறுத்த வரைக்கும் 30+3 அண்ட் எஸ்சிசி பொறுத்த வரைக்கும் 30+5 வந்து இருக்குது. எனி டிகிரி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எனி டிகிரி இருந்தாலும் ஜென்ரல் ஓபிசி அப்படின்னு வரும்போது நீங்கள் 60% மார்க் நீங்கள் வந்து யூஜியில் வந்து முடிச்சிருக்கணும். இது பிஜியாக இருந்தீங்க அப்படின்னா 55% மார்க் அங்கே வந்து வாங்கியிருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி எஸ்சிஎஸ்சில் வருது அப்படின்னா நீங்கள் 50% மார்க் எடுத்தால் போதுமான விஷயமா வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஸ்கேல், நல்ல பே இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, முழுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது பண்ண முடியும். இப்போ செப்டம்பர் 10 இல்லையா, எக்ஸாம் அக்டோபர் 18 வச்சுருக்காங்க. 1.5 மாதம் டைம் வந்துருக்கு. இந்த 1.5 மாதத்தில் அந்த ப்ரிலிமினரி என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு சில பேர் இந்த பேக்கப் அதெல்லாம் யோசிப்பாங்க. இது பேக்கப்லாம் இல்லை, மெயின் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் மெயின் எக்ஸாமே கொண்டு போகலாம். யோசிச்சு பாருங்கள், 80,000 ரூபா கிட்ட பே இருக்குன்னா டிஃபிகல்ட்டிஸும் இருக்க தான் செய்யும். சிலபஸ் கஷ்டமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் ஈஸியாகவும் வந்திருக்கலாம். இப்போ 100 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த 100 கேள்விகளில் 50 ஈஸியாக இருக்கலாம், 50 கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, நம்ம அந்த கஷ்டத்தை மட்டும் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதே சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் கவர் பண்ணுற சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.